சாஃப்ட் ஜெல் எக்ஸ்டென்ஷன்ஸ் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. இப்போ நான் வந்து நார்மல் நெயில் பாலிஷ் கிளென்சர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டீஃபைலர் எங்கே காணும் திருப்பிட்டீங்கன்னா ஸோ இடையில எதாவது டச் பண்ணி பார்க்காதீங்க, உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் அதில் பட்டுரும். நண்பர்களே என்னாச்சுன்னா நாங்கள் ஆல்ரெடி ஒரு இன்ட்ரோ கொடுத்தோம், அது தெரியுது. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? இன்னைக்கு வந்து வீடியோவில் சாஃப்ட் ஜெல் எக்ஸ்டென்ஷன்ஸ் எப்படி பண்ணலான்றது ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலான்னு பிளான் பண்ணாங்க. ஸோ பொதுவாக நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. அக்ரிலிக் இருக்கு, ஜெல் இருக்கு, பாலிஜின், மல்டிபிள் டைப்ஸ் இருக்கு. அதில் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போகக்கூடிய ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து சாஃப்ட் ஜெல் எக்ஸ்டென்ஷன்ஸ். ஏன் அது ரொம்ப ட்ரெண்டிங் ஆச்சு அப்படின்னா அது அப்ளிகேஷன் ஸ்டெப்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப சீக்கிரம் முடியுது அப்படிங்கிறதுனால சாஃப்ட் ஜெல் எக்ஸ்டென்ஷன்ஸ் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. ஸோ அந்த சாஃப்ட் ஜெல் எக்ஸ்டென்ஷனோட ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் என்ன, அதுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் ரிக்வயர்ட், டீடைல் எக்ஸ்பிளனேஷன் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அதுக்காக எனக்கு மாடல் வர்ஷா வந்திருக்காங்க. எக்ஸ்டென்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நெயில்ஸ் இருக்கணுமா இருக்கக்கூடாதா, பாலிஷ் போடணுமா போடக்கூடாதா, இந்த மாதிரி டவுட்டோடு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ட்ராவான ஒரு கையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க சாஃப்ட் ஜெல் எக்ஸ்டென்ஷன்ஸ் எப்படி பண்ணலான்றது இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இவங்களுடைய 5 ஃபிங்கர்ஸ்க்கு சாஃப்ட் ஜெல் எக்ஸ்டென்ஷன்ஸ் போடுறதுக்கு முன்னாடி பேசிக் ப்ரெப்பிங் பண்ணணும். ஸோ பேசிக் ப்ரெப்பிங்கில் வந்து இந்த மாதிரி நெயில் பாலிஷ் கலர்ஸ் இருந்துச்சுன்னா அது பண்ண முடியாது. ஸோ வந்து இந்த கலர் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து நார்மல் நெயில் பாலிஷ் கிளென்சர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன்னா அவங்க போட்டிருக்கிறது நெயில் பாலிஷ். இதே ஜெல் பாலிஷ் போட்டிருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாக கிளென்ஸ் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே கை வந்துட்டு நெயில் பாலிஷ் இல்லாமல் இருந்தால் இன்னும் பெட்டர். ஸோ லக்கிலி இன்னைக்கு வருஷம் வந்து நெயில் பாலிஷ் போட்டிருந்தாலும் நான் குறைச்சிக்கிட்டேன். ஸோ இப்போ நெயில் பாலிஷ் போட்டதை கிளென்ஸ் பண்ணிட்டோம். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப், பேசிக் ப்ரெப்பிங். அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னன்னா இவங்களுடைய கியூட்டிக்கல்ஸ் இருக்கும், இந்த கியூட்டிக்கலில் புஷ் பண்ணும். ஸோ கியூட்டிக்கல் அப்படின்றது இந்த ஸ்பாட்டில் இருக்கும். நம்ம சலூன்லாம் போனால் மேனிக்யூர் பண்ணுவோம். மேனிக்யூர் பண்ணும்போது கையை வந்து அந்த சோப் தண்ணியில் சோப் பண்ண வைப்பாங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு அந்த கியூட்டிக்கல்ஸை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே சோக்கிங் மெத்தடே கிடையாது, எல்லாமே ட்ரை மேனிக்யூர் தான். ஸோ அப்போ வந்து இந்த கியூட்டிக்கல் அப்படின்ற ஸ்கின்னை வந்து நம்ம தான் வந்து மேனுவலி பண்ணணும். என் கையில் இருக்கிற டூல் பேர் கியூட்டிக்கல் புஷர். ஒரு பக்கம் ஃப்ளாட்டாக இருக்கும், ஒரு பக்கம் நைஃப் மாதிரி இருக்கும். இதை பென் மாதிரி பிடிச்சிக்கிறேன். இந்த சுண்டு விரல் ஆர் எனி ஃபிங்கர் சப்போர்ட் பாயிண்ட் வச்சு 90 டிகிரி ஆங்கிளில் புஷ் பண்ணுங்க. புஷ் பண்ணும்போது ரொம்ப ஜென்டலாக புஷ் பண்ணணும். வலிக்குதா? வலிச்சா சொல்ல போது கோபதி, நீ பாட்டுக்கு தட்டிட்டு இருக்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் சொன்ன மாதிரி கியூட்டிக்கல் புஷர் வச்சு கியூட்டிக்கலில் புஷ் பண்ணிட்டேன். புஷ் பண்ணதால நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைச்சது அப்படின்னா இதுதான் நெயில் பிளேட். நெயில் பிளேட்டுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டென்ஷன்ஸ் பண்ணுறதுனால எக்ஸ்டென்ஷன்ஸ்க்கு வந்து நெயில்ஸ் நான் வளர்த்துட்டு வரணுமோ, வளர்த்துட்டு வந்தால் தான் பெனிஃபிட்டோ அப்படின்னு நினச்சி நேச்சுரல் நெயில்ஸே வளர்த்துட்டு வந்துடுவாங்க. ஆனால் அதெல்லாம் அவசியமே இல்லை. ஸோ அதனால வருஷா வளர்த்துட்டு இருந்த அழகான நெயில்ஸ் வந்து நான் கட் பண்ண போகிறேன் வித் யோர் பர்மிஷன். கட் பண்ணுறது இந்த அளவுக்கு கட் பண்ணால் போதும், ஒரே வெட்டு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபைலர், இந்த ட்ரில் மிஷின் யூஸ் பண்ண போகிறேன். எதுக்காக அப்படின்னா நான் புஷ் பண்ண ஸ்கின் வந்து தள்ளி போயிடுச்சு, பட் இருந்தாலும் சில ஸ்கின் வந்து நெயில் பிளேட்டில் ஒட்டிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒட்டிட்டு இருந்ததுன்னா என்னுடைய ப்ராடக்ட் வந்து ஒழுங்காக போய் பிளேஸ் ஆகாது. அப்படியே பிளேஸ் ஆனாலும் ஒரு 2-3 வீக்ஸ்க்கு அவங்களுக்கு நேச்சுரல் நெயில்ஸோட இந்த என்ஹான்ஸ்மெண்ட்டும் சேர்ந்து வளரும் போது முடியிலையோ இல்லை சேலையிலையோ போய் மாட்டி டிஸ்டர்பன்ஸ் வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ஸ்கின் எல்லாம் நான் க்ளீன் பண்ணாதான் எனக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும், கிளையண்ட்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ட்ரில் மிஷினில் இந்த மாதிரி கியூட்டிக்கல் பிட் யூஸ் பண்ண போகிறேன். இந்த கியூட்டிக்கல் பிட் வந்து மேட் அவுட் ஆஃப் இந்த செராமிக் பாடி. அந்த 1/4 ஆஃப் பாடி வந்து கொஞ்சம் அப்படியே கோர்ஸாக இருக்கும். ஸோ இது யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நாலேஜோடு யூஸ் பண்ணணும். ரொம்ப ஹார்ஷாக ஆங்கிள் கொடுத்து ப்ரெஷர் கொடுத்து பண்ணால் கண்டிப்பாக அதில் டேமேஜ் ஆகிடும். ஸோ வீட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மிஷின் இந்த ப்ரொசீஜரை தவிர்த்துடலாம். பட் ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன் மஸ்ட் யூஸ் திஸ் மிஷின். ஆன் பண்ணோன்னே ஃபார்வர்டில் இருக்கணும். ஸோ இதில் வந்து ஸ்பீட் இருக்குது, டியூரேஷன். இந்த பர்டிகுலர் ஸ்டெப் பண்ணுறதுக்கு என்னோட ஸ்பீட் வந்து 15 யூஸ் பண்ணிப்பேன். இதையுமே வந்து பென் மாதிரி பிடிச்சிப்பேன். ஸோ இப்போ நான் இங்கிருந்து மூவ் பண்ணி இங்கே இருக்கிற ஸ்கின் எல்லாம் நான் க்ளீன் பண்ண போகிறேன். இது பண்ணும்போது எனக்கு இங்கே இருக்கிற ஸ்கின் எல்லாம் ப்ராப்பராக க்ளீன் ஆகுது, டெட் ஸ்கின் எல்லாம் தள்ளி போகுது. ஸோ தட் பாக்கெட்ஸ் ஆர் ஓப்பனிங். என்னோட நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இன்னும் வந்து ஐ ஃபீல் லைக் சில ஸ்கின்லாம் இன்னும் இங்கெல்லாம் அடமெண்ட்டாக ஒட்டிட்டு இருக்குது. ஸோ அதுக்கு என்ன செய்யறேன்னா இந்த வாட்டி மெஷினோட டைரக்ஷன் வந்து ஐம் ஷிஃப்டிங் டு ரிவர்ஸில் இருந்துச்சு அப்படின்னா இப்போ நான் லெஃப்ட்லேருந்து ரைட் வரும்போது இன்னும் கொஞ்சம் பாக்கெட்ஸ் ஓப்பன் ஆகும். அதுக்கு வந்து என்னடா 15 தானே இருக்க சொன்னாங்க ஸ்பீட், இப்போ 22 இருக்குன்னா இந்த மெஷின் வந்து ஆக்சுவலி கொஞ்சம் 15 இஸ் ஆக்சுவலி ஐடியல் ஸ்பீட். ஸோ இந்த ப்ரெஷர் வந்து லைக் 1 2 3 ஸ்டாப்.
எங்கே ஸ்டாப் பண்ணணும் அங்கேருந்து 1 2 3 ஸ்டாப். இந்த மாதிரி கேப் விட்டு ட்ரை டு புஷ் பேக் த ஸ்கின். க்ளீன் பண்ண ஸ்கின் வந்து இந்த மாதிரி ஒரு மேனிக்யூர் ப்ரஷ் ஆர் எனி டஸ்ட் ஆஃப் ப்ரஷ் எடுத்து க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ இவங்களுடைய நெயில்ஸ் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன் நெயில் கட்டர் யூஸ் பண்ணி. ஸோ எட்ஜஸ் வந்து கைண்ட் ஆஃப் ஷார்ப்பாக இருக்குது. இது வந்து நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். எப்படி ஷேப் பண்ணலாம்னா பை யூஸிங் அ ஹேண்ட் ஃபைலர். ஸோ இதுக்கு பேர் ஹேண்ட் ஃபைலர். இட் இஸ் இந்த பனானா ஷேப். ஹேண்ட் ஃபைலரில் வந்து இந்த மாதிரி ரீடிங்ஸ் இருக்குங்க. 100/180 இருக்கும். ஸோ சாஃப்டாக இருக்கிற இடம் ஹேஸ் 180, ரஃபாக இருக்கிற இடம் ஹேஸ் 100. இப்போ இவங்களுடைய நேச்சுரல் நெயில்ஸை நான் வந்து ஷேப் பண்ண போகிறேன். அதுக்கு ரொம்ப கோர்ஸாக இருக்கிற 100 யூஸ் பண்ண மாட்டேன். சாஃப்டாக இருக்கிற 180 தான் யூஸ் பண்ணுவேன். இந்த 4 ஃபிங்கர் இந்த கார்னரில் வச்சு இவங்களுடைய நெயில்ஸுக்கு கீழே இந்த ஃபைலர் வச்சு லைக் அ வயலின் மாதிரி. என்னுடைய கோல் என்னவா இருக்குது அப்படின்னா, நான் கட் பண்ண நெயில்ஸோட எட்ஜஸை ரவுண்ட் பண்ணுறேன். அவ்வளோதான். எதுக்காக இப்போ நேச்சுரல் நெயில்ஸை கட் பண்ணுறீங்க? எக்ஸ்டென்ஷன் தான் பண்ணுறீங்க. நெயில்ஸையும் கட் பண்ணி ரவுண்ட் பண்ணால் என்ன? இப்போ இதுக்கு மேலே ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் போடுவேனா? என்ஹான்ஸ்மெண்ட் போட்டுட்டு பின்னாடி பார்க்கும்போது அவங்களுடைய நேச்சுரல் நெயில்ஸ் அசிங்கமாக தெரியும். அதுக்காக எக்ஸ்டென்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நேச்சுரல் நெயில்ஸை கட் பண்ணிவிட்டு எட்ஜஸும் ஷேப் பண்ணுறோம். இதுதான் ரீசன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த மாதிரி கியூட்டிக்கல் கட்டர் எதுக்காகனா, இப்போ நம்ம பாக்கெட்ஸ் ஓப்பன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கேன்ல, இந்த வெளியே வந்திருக்கிற ஸ்கின்னை வந்து நான் கட் பண்ண போகிறேன். இந்த ப்ரொசீஜர் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். வீட்டில் ட்ரை பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் தவிர்த்துடலாம். பட் டெக்னீஷியன் அந்த ஸ்கின் எல்லாம் ப்ராப்பராக கட் பண்ணாதான் என்ஹான்ஸ்மெண்ட் போய் ப்ராப்பராக செட் ஆகும். ஸோ இந்த கியூட்டிக்கல் கட்டரை வந்து இண்டெக்ஸ் ஃபிங்கர் இங்கே பிடிச்சி ஓவர் கிரிப் பண்ணலாம், அல்லது அண்டர் கிரிப் இப்படியும் பிடிச்சிக்கலாம். இங்கே ஃப்ரண்ட் பார்ட்டில் இருக்கிற அந்த பிளேடு தெரியுதா, அங்கே தான் ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அங்கே வந்து ஸ்கின் கேட்ச் பண்ணுற மாதிரி பிடிக்கணும். கியூட்டிக்கல் அப்படின்றது வந்து ஒரு ட்ரை ஸ்கின். அதை கட் பண்ணும்போது நமக்கு பெயின்ஃபுல்லாக இருக்காது. ஆனால் கியூட்டிக்கலுக்கு பின்னாடி ஒரு ஸ்கின் இருக்குது which is called epinicium. அந்த epinicium கட் பண்ணிட்டோம்னா பிளட் வர ஆரம்பிச்சிடும். பிகாஸ் epinicium is not a dry skin, epinicium is a live skin. அதுக்கு உயிர் இருக்குது. ஓகே நண்பர்களே, இந்த 2 ஃபிங்கருக்கு எடுத்துட்டேன். அதே ப்ரொசீஜர் மற்றதுக்கும் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, எல்லா நேச்சுரல் நெயில்ஸுமே ஒரு ஷைன் இருக்கும். அந்த ஷைனை வந்து ரிமூவ் பண்ணணும். எப்படி ரிமூவ் பண்ண போறேன்னா, அதே ஃபைலர் வச்சு தான் பண்ண போகிறேன். ஆனால் இந்த வாட்டி பிட்டு மாற்றிடுவேன். இந்த முறை வேற, விச் இஸ் கால் சாண்டிங் பேண்ட். சாண்டிங் பேண்ட் அப்படின்னா சாண்ட் பேப்பர் மாதிரி தான் கிட்டத்தட்ட. இந்த பிட்டு பேர் வந்து மேண்ட்ரல் பிட். மேண்ட்ரல் பிட்க்கு உள்ளே போகக்கூடிய பேண்ட் பேர் சாண்டிங் பேண்ட். நேச்சுரல் நெயில்ஸில் இருக்கிற ஷைனை ரிமூவ் பண்ணுன்னா ஃபைலர் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ண பழகிக்கோங்க. ஹேண்ட் ஃபைலர் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ண பழக வேண்டாம். ரீசன் எதுக்காக சொல்லணும்னா, ஹேண்ட் ஃபைலர் 100 யூஸ் பண்ணி தான் ஷைன் எடுப்போம். ரொம்ப கோர்ஸ் லைன்ஸ் வரும். ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக சாண்டிங் பேண்ட் வந்து ஃபைலரில் ஃபிக்ஸ் பண்ணி ஸ்பீடு வந்து 5ல செட் பண்ணிக்கோங்க. 5000 RPM. ஸ்பீட் into 1000 RPM, 5000 RPM. RPM is rotation per minute. என்னன்னா ஏதேதோ பேசுறியா? இதுவுமே வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸ் தான் யூஸ் பண்ணோம். ஆஸ் இன் ரொம்ப பாயிண்டியாக வச்சுக்காதீங்க, ரொம்ப ஃப்ளாட்டாக வச்சுக்கோங்க. ஹார்ஷான ப்ரெஷர் கொடுக்காதீங்க. ஒரே இடத்துல ரிப்பீட்டடாக பண்ணிட்டே இருக்காதீங்க, ஹீட் ஸ்பைக்ஸ் வரும். இந்த சாண்டிங் பேண்டோட அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லவா இன்னும் ஈஸியாக? இட் இஸ் வெரி ஈஸி. ஸோ இந்த சாண்டிங் பேண்ட் வந்து 3 பார்ட்ஸாக பிரிச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து zone 1, நடுவில் இருக்கிறது zone 2, லாஸ்ட்டில் இருக்கிறது zone 3. 3 ஜோன்ஸுமே நெயில் பிளேட்டில் ஃப்ளாட்டாக பேரலாக தான் இருக்கணும். எந்த ஜோனுமே பாயிண்டியாக போகக்கூடாது. பாயிண்டியாக போகுது அப்படின்னு சொன்னால் அங்கே பெயின்ஃபுல்லாக இருக்கும், ஹார்ஷ் லைன்ஸ் வரும், நெயில் பிளேட்டுக்கு டேமேஜ் ஆகிடும். இந்த அளவுக்கு ஷைன் எடுத்தால் தான் உங்களுடைய என்ஹான்ஸ்மெண்ட் ப்ராப்பராக அங்கே போய் ஒட்டும். ஓகே, இப்போ வந்து ப்ராப்பராக எல்லா ஃபிங்கர்ஸ்லையுமே ஷைன் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து சாஃப்ட் ஜெல் எக்ஸ்டென்ஷன்ஸ் போடுறதுக்கு சாஃப்ட் ஜெல் எக்ஸ்டென்ஷன் டிப்ஸ் வேணும். இந்த பிராண்ட் வந்து ஐ காட் இட் ஃப்ரம் எமிஜெல். சாஃப்ட் ஜெல் டிப்ஸ்ன்னு இருக்கா, இதுக்கு வந்து ஸ்கொயர் ஷேப் வாங்கியிருக்கேன். ஸோ டிப்ஸ் பார்க்க வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இதில் வந்து ஹாஃப் ஸ்க்ராட்ச் இருக்கும். இவ்வளோ சைஸஸ் இருக்கும். 0லேருந்து 11 வரைக்கும் சைஸஸ் இருக்கும். ஆக்சுவலி எமிஜெல்லோட சாஃப்ட் ஜெல் டிப்ஸ் வந்து இட் இஸ் ரியலி குட். டிப்போட குவாலிட்டி செம்மையாக இருக்கும். இந்த டிப்ஸில் வந்து அப்படி என்ன ஒரு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா, இந்த டிப் இஸ் மேட் அவுட் ஆஃப் 100% ஜெல். அண்ட் இந்த டிப் வந்து லைக் ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். லைக் ஒரு எக்ஸ்டென்ஷன்ஸ் பண்ணும்போது ஏபெக்ஸ் அப்படின்ற ஒரு இடம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்பாட். அந்த ஆர்ச் மாதிரி வருது தான் அந்த ஏபெக்ஸ். ஸோ இட் இஸ் இன்பில்ட் அண்ட் இட் இஸ் மேட் அவுட் ஆஃப் 100% ஜெல். ஸோ லிட்டில் ஃபிங்கர்லேருந்து எப்பவுமே சர்வீஸஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ லிட்டில் ஃபிங்கருக்கு என்றைக்குமே நம்பர்ஸ் வந்து 9 அல்லது 8, அப்படியே வந்து ரிங் ஃபிங்கர் போனீங்கன்னா 7, 6, மிடில் ஃபிங்கர் 5, 4. ரிங் ஃபிங்கருக்கு என்ன நம்பர் எடுத்தீங்களோ அதே தான் இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கும் வரும். எப்படி இந்த டிப்பை ஹோல்ட் பண்ணோம்னா, நம்ம தம் ஃபிங்கர் இங்கேயும் நம்ம இண்டெக்ஸ் ஃபிங்கர் பின்னாடி இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹாஃப் ஃபே ஸ்க்ராட்ச் பண்ணியிருக்காங்கல்ல, அதை வந்து இங்கே கியூட்டிக்கல் வச்சு பார்க்கணும். இப்போ இவங்களுக்கு இந்த 7 சைஸ் ரிங் ஃபிங்கரில் கரெக்டாக இருக்குது. ஏன்னா சைட்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதா, இந்த சைடும் கவர் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து
முக்கியமான ஒரு 2 பொருள் போடணுங்க. ஒன்று வந்து டீஹைட்ரேட்டர் வந்து ஷில்ஸோட டீஹைட்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். நேச்சுரல் நெயில் பிளேட்டுக்கு மட்டும் போடணும். எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சர் கண்டென்ட், ஆயில் கண்டென்ட்லாம் இந்த டீஹைட்ரேட்டர் ரிமூவ் பண்ணிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ப்ரைமரும் வந்து ஷில்ஸோட ப்ரைமர் யூஸ் பண்ணியிருக்கேன். இட் சேஸ் ப்ரோ பாண்ட். இந்த ப்ரைமர் ஆக்சுவலி கொஞ்சம் சென்சிட்டிவான ப்ராடக்ட், லைட்டாக மினிமலாக போட்டால் போதும். இது காயறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 40 செகண்ட்ஸ் அது ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த டீஹைட்ரேட்டர் போடுவோம். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைமர் போடுறேன். ப்ரைமர் நீங்களே பாருங்கள், நான் எவ்வளோ மினிமலாக எடுக்கிறேன். இந்த பாட்டிலேருந்து எடுக்கும் போதே நம்ம 3 செகண்ட்ஸ் மேக்ஸிமம் உள்ளே ட்ரிப் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற ப்ராடக்ட்டை சும்மா டாட்ஸ் தான், ஆனால் ஸ்கின்ல மட்டும் டச் பண்ணாமல் பார்த்துக்கணும். இது காயிற டைமில் வந்து நமக்கு சாஃப்ட் ஜெல்லுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கலாம். மீன்வேல் கிளையண்ட் வந்து ரெஸ்ட் பண்ண சொல்லுங்கள். இன்னேண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க. இதை ஒட்டுறதுக்கு இந்த மாதிரி நெயில் டிப் யூவி பாண்ட், கிட்டத்தட்ட ஒரு க்ளூ மாதிரி. காற்றுல காயிற க்ளூ கிடையாது, இட் நீட்ஸ் அ யூவி லேம்ப் ரேஸ். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சின்ன மினி யூவி எல்இடி டார்ச். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நெயில் டிப் யூவி பாண்ட் ஒரு சின்ன தின் கோட் ஆல் 5 ஃபிங்கர்ஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு இந்த பெரிய யூவி லேம்பில் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு காய வைக்க போகிறோம். ஸோ இந்த காயிற ப்ரொசீஜர் பேர் கியூரிங், CURING. இந்த கியூரிங் என்ன பண்ணோன்னா, பேசிக்காக இந்த ப்ராடக்ட்டை போய் நம்ம எங்கெங்கெல்லாம் அந்த ஷைன் எடுத்திருக்கோம், எங்கெங்கெல்லாம் ப்ரைமர் போட்டிருக்கோமோ அந்த இடத்துல போய் நல்லா ஹார்டன் ஆகி டைட்டாக உட்காந்துரும். லேம்போட வேலை வந்து அந்த ப்ராடக்ட்டை டைட் ஆக்குறது தானே தவிர அதோட ஸ்டிக்கினஸ் எடுக்காது. ஸோ இடையில டச் பண்ணி பார்க்காதீங்க, உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் அதில் பட்டுரும். நெயில் டிப் யூவி பாண்ட் ப்ராடக்ட்டை வந்து நெயில் பாலிஷ் மாதிரி அப்ளை பண்ண ட்ரை பண்ணாதீங்க. பிகாஸ் இது நெயில் பாலிஷ் இல்லை, இது ஜெல் பாலிஷ் ஃபேமிலி. தின் கோட் மைல்டாக அப்ளை பண்ண போதும். லேம்பில் கை வைக்கும் போது எப்பவுமே வந்து 5 ஃபிங்கருமே ஃப்ளாட்டாக இருக்கணும். ஒரு ஃபிங்கர் இப்படி திரும்பி கால் இப்படிலாம் வச்சுக்கக்கூடாது, எப்பவுமே ஃப்ளாட்டாக தான் இருக்கும். இது 30 செகண்ட்ஸ் கியூர் பண்ணிட்டோம். நம்ம இதுக்குன்னு ஒரு சைஸ் ஃபைன் பண்ணியிருந்தோம்ல, அந்த டிப்புக்குள்ளே, அதாவது அந்த ஆர்டிஃபிஷியல் நெயிலுக்கு உள்ள இந்த நெயில் டிப் யூவி பாண்டை அப்ளை பண்ண போகிறேன். அப்ளை பண்ணிவிட்டு கிளையண்ட்டோட ஃபிங்கரில் 45 டிகிரி ஆங்கிள் அப்படின்னா மேலேருந்து ஸ்லோவாக கீழே ப்ரெஸ் பண்ண போகிறேன். அதுவும் கியூட்டிக்கல்லேருந்து வச்சு மேலேருந்து ஸ்லோவாக ப்ரெஸ் பண்ணும் போது உள்ளே இருக்கிற இந்த க்ளூ அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி ஃப்ரண்ட்டில் வரும். வந்த உடனே டக்குன்னு இந்த லேம்ப் எடுத்து காட்டிடணும். ஒரு 15 செகண்ட்ஸ்க்கு கிளைண்ட் பிடிச்சிப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள்ட்டேருந்து வாங்கிக்கணும். இன்கேஸ் கிளைண்ட் வலிக்குது, சூடாகுது, டைட் ஆகுது அப்படின்னு சொன்னாங்கன்னா டக்குன்னு லேம்ப் எடுத்துகிட்டு 3 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணி திருப்பி லேம்ப் கிட்ட கொண்டு வந்துடுங்க. இந்த மாதிரி லேம்ப் காட்டும் போது சூடு, ஹீட் ஸ்பைக்ஸ் மாதிரி வரும். அது எதுக்காக வருது அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து லிக்விடாக இருக்குல்ல, யூவி ரேஸ் படும்போது டைட் ஆகிடும். டைட் ஆகும் போது த ரியாக்ஷன் இஸ் கால்ட் அஸ் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். அந்த எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனில் ஒரு எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அந்த எனர்ஜி தான் ஹீட். தெர் இஸ் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் ஹேப்பனிங் அரவுண்ட் த நெயில்ஸ். இட் இஸ் பிகாஸ் லிக்விடாக இருக்கிற ப்ராடக்ட் ஹார்டன் ஆகுது. ஓகே, 2 ஃபிங்கர்ஸ்க்கு ஒரு பிளேஸ் பண்ணிட்டோம். இப்போ இதை லென்த்தை குறைச்சி ஒரு ப்ராப்பரான ஷேப் கொடுத்துடலாம். என்ன ஷேப் போகலாம்? நீ ஷேப் இஸ் ஓகே இல்லை? உன்னோட டைலாக் ஆமங்கய்யா. ஸோ நான் பண்ண போகிறது இப்போ ஆல்மண்ட் ஷேப். ஆல்மண்ட் ஷேப் வந்து ஈஸி டு மெயின்டைன். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணாலும் எப்போ பண்ணாலும் ஈஸி டு மெயின்டைன். என்ன ஷேப் பண்ணால் என்ன ஃபிங்கர்ஸ் கரெக்டாக இருக்கும் சிந்து அப்படின்னு சொல்லி நிறையா பேர் என்கிட்ட கேட்டீங்க. ஆக்சுவலி உண்மையாக சொல்லணும்னா ஆல்மண்ட் ஷேப் வந்து எல்லா ஃபிங்கர்ஸ்க்குமே சூட் ஆகும். ஸோ ஃபஸ்ட் லென்த்தை குறைச்சிப்போம். லென்த்து வந்து என்றைக்குமே வந்து ஸ்கின்னோட ஒட்டி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் வெரி ஷார்ட். அதுலேருந்து 0.2 mm கேப் பண்ணால் மீடியம் ஷார்ட், அதே 0.2 mm லாங் சூப்பர் லாங். பட் 0.2 mm போய் நம்ம மெஷர் பண்ண முடியாது. ஸோ எப்போவுமே ஸ்கின்லேருந்து ஒரு கால்வாசி தூரம் வந்துட்டு நீங்களே அதை கட் பண்ணிடுங்க. இந்த லென்த் குறைச்சிட்டேன். ஆல்மண்ட் ஷேப்க்கு என்றைக்குமே எட்ஜஸை வந்து கட் பண்ணணும் நெயில் கட்டர்லேயே. இப்போது ஹேண்ட் ஃபைலருடைய 100 யூஸ் பண்ணி ஷேப் பண்ணணும். கிளையண்ட்டுடைய ஃபிங்கரை லைட்டாக டில்ட் பண்ணி டிப்புக்கு கீழே வச்சு கோயிங் அப் அண்ட் டவுன் இந்த வயலின் மூமெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம ஷேப்பிங் கரெக்டாக பண்ணியிருக்கோமா இல்லையான்றது எப்படி செக் பண்ணலாம்? இப்படி பார்த்தாலே நமக்கு தெரியுது. பட் தெர் இஸ் இன்னொரு வழி. தட் இஸ் கால்ட் கிளையண்ட் ப்ரொஃபைல். கிளையண்ட் ப்ரொஃபைல் அப்படின்னா கிளையண்ட்டுடைய கையை இப்படி இருக்கா, இது வந்து இப்படி திருப்பி இப்படி மடக்கி பார்த்துப்போம். இந்த வழியாக தெரிஞ்சிடும் நம்ம கிளைண்ட்டுக்கு ஒழுங்காக பண்ணியிருக்கோமா. இந்த வியூ தான் கிளைண்ட் அடிக்கடி மடக்கி சேஞ்ச் பண்ணிடுங்க, நல்லா இல்லை அப்படி சொல்லுவாங்க. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. இப்போ வந்து நான் ஷேப் பண்ணி முடிச்சிட்டேன். இது அடுத்த ஸ்டெப் வந்து கலர் தானே அப்படின்னு நினைப்பீங்க. கலர் தான், பட் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன ஸ்டெப் இருக்குது. என்ன ஸ்டெப் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இந்த டிப்பை ஒட்டிட்டோம், அதாவது இந்த ஆர்டிஃபிஷியல் சாஃப்ட் ஜெல் டிப்ஸை ஒட்டிட்டோம். இப்போ 2 வீக்ஸ் கழிச்சு இங்கே ஒட்டிட்டு இருக்கிற இடம் நேச்சுரல் நெயில்ஸ் க்ரோ ஆக முன்னே வந்துடும். அப்போ அவங்க ட்ரெஸ்லேயோ இல்லை அவங்க ஹேர்லேயோ மாட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்பாட்டை சீல் பண்ணணும். தட் இஸ் சீல் யோர் கியூட்டிகல்ஸ். நம்ம ஒட்டியிருக்கிற டிப்ஸோட திக்னஸை குறைக்கணும். அதை எது யூஸ் பண்ணி ரீஃபைலர் எங்கே காணும், திருட்டிட்டீங்களா?
அதே E-file இது யூஸ் பண்ணி இந்த வாட்டி there is a different bit called 5-in-1 bit. பார்க்க வந்து டனல் ஷேப்பில் இருக்கும் and it has metal cores everywhere. ஸோ அதே மாதிரி E-filerல ஃபிக்ஸ் பண்ணுறேன், லாக் பண்ணுறேன். ஸ்பீட் ஃபார்வர்டில் 15. இப்போ வந்து சீல்லாம் பண்ணிட்டோம், கியூட்டிக்கெல்லாம் முடிச்சிட்டோம், ஷைன் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் கலர் தான் கேட்டிங்கன்னா கரெக்ட் கலர் தான். இன்னும் ஒரு லாஸ்ட் ஸ்டெப் ஒன்று இருக்குது. அது என்னதுன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன கிளாஸ் டேப்பன் டிஷ்க்கு உள்ள ஷில்ஸோட ஜெல் கிளென்சரில் ஐசோப்ரோபைல் ஆல்கஹால். இந்த டேப்பன் டிஷ்க்குள்ளே கொஞ்சமாக ஒரு ஃபியூ ட்ராப் ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் பிக் பண்ணி இந்த ஆல்கஹால் சொல்யூஷனில் டிப் பண்ணிவிட்டு நம்ம சீல் பண்ணோம்ல கியூட்டிக்கல் அந்த இடத்துலையே இந்த மாதிரி கிளென்ஸ் பண்ணிவிடும். எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இந்த ஆல்கஹால் வந்து நான் ரப் பண்ணும்போது மைன்யூட் ஹீட் ஃப்ரிக்ஷன் ஃபார்ம் ஆகும். அது நமக்கு ஃபீல் ஆகாது. அந்த ஹீட் வந்து இந்த டிப்போட மீட் ஆகும்போது அந்த டிப்பு மைல்டாக மெல்ட் ஆகி நெயிலோட நெயிலாக உட்காந்துரும். சீம்லெஸ்ஸாக தெரியும் பார்க்க. இதுதான் இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்கிற சக்தி மிஸ்ட்ரா ப்ராடக்ட். இது வந்து ஷில்ஸோட லேசர் நோட் ஜெல். ஆக்சுவலி இது வந்து பார்க்க ரொம்ப ஏஸ்தட்டிக் கிளிட்டரியாக இருக்கிற ஒரு பாலிஷ். எனக்கு கிடச்சிருக்கிற ஒரு ஷேட் வந்து 434 ஒன்று, இன்னொன்று வந்து 436. 436 லுக்ஸ் லைக் கைண்ட் ஆஃப் இந்த லைலாக்கோட மிக்ஸ்டாக இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு பெய்ஜ் நியூட் ஷேட். ஸோ இதில் என்ன ஒரு பெனிஃபிட் இருக்குனாங்க, இது வந்து கிளிட்டர் பாலிஷ் தானே, அதிகம் இவ்வளோ பில்டப் கொடுக்குறேன்றது இல்லை. இதில் போட்டால் நம்ம லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபோன் வீடியோவில் இருக்கிற ஃப்ளாஷ் லைட் வச்சு வீடியோஸ் எடுத்தால் அப்படியே தீபாவளி பட்டாசு வெடிக்கிற மாதிரி ஒரு ஷைன் கொடுக்கும். என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். ஷில்ஸோட 436 லேசர் நோட் ஜெல் ட்ரை பண்ணலாம். ஸோ எக்ஸைட்டட். ஸோ என்றைக்குமே வந்து ஜெல் பாலிஷ் வந்து உள்ளேருந்து எடுக்கும் போது இவ்வளோ திக்காக எடுத்து போடாதீங்க. உள்ளேருந்து எடுக்கும் போதே லைக் ஒரு தின் டு மீடியம் கோட் இஸ் எனஃப். ஸோ இப்போது ஒரு ஹாஃப் வே த்ரூ இப்படி அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப தின் அப்ளிகேஷனாக இருந்தால் இட் இஸ் பெட்டர். இந்த மாதிரி ஷில்ஸோட ப்ராடக்ட்ஸ் வாங்கினீங்கன்னா ஷில்ஸோட ஆப்பை டவுன்லோட் பண்ணி என்னுடைய ப்ரீமியம் கோட் S20 ஆஃப் அப்படின்ற கோடை டைப் பண்ணி இதெல்லாம் ஒரு நல்ல டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் வாங்கிக்கலாம். இந்த கோட் வந்து காற்றுல காயவே காயாது. அதுக்கு லேம்ப் வேணும், நார்மல் UV லேம்ப் வேணும். 30 செகண்ட்ஸ்க்கு க்யூர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கோட் 30, செகண்ட் கோட் 60. ஸோ இப்போ 2 கோட் ஆஃப் ஜெல் பாலிஷ் போட்டுட்டேன். 2 கோட்டையும் லேம்பில் க்யூர் பண்ணிட்டோம். ஃபைனல் கோட் வந்து ஷில்ஸோட ஷைனி டாப் இட் ஆஃப். இது வந்து ஷைன் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். அந்த ஸ்டிக்கினஸும் போயிடும், லாங் லாஸ்டிங் ஷைனும் இருக்கும். அவ்வளோதான் கைஸ். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பிரைடாக இருக்கீங்க, ஒரு நாளைக்கு ஒரு இமீடியட் ஃபங்க்ஷன் இருக்குது, சுத்தமாக டைம் இல்லை, எக்ஸ்டென்ஷன்ஸ்க்கு நான் ஃபோக்கஸே பண்ணலாம், மறந்த டைம் மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். போகிறக்கு ஒரு சலூன் போகிறதுக்கு முன்னாடியே இதை பாருங்கள், எனக்கு சாஃப்ட் ஜெல் எக்ஸ்டென்ஷன் வேணும், ஐ நோ இட் இஸ் வெரி ஈஸி டு டூ, சீக்கிரம் முடிச்சிருங்கன்னு சொல்லி சாஃப்ட் ஜெல் எக்ஸ்டென்ஷன்ஸ்க்கு அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கோங்க. மெயினாக என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்துருங்க, நான் 45 மினிட்ஸில் முடிச்சு காட்டுறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் அப்ளை அ சாஃப்ட் ஜெல் எக்ஸ்டென்ஷன். சொன்ன மாதிரி 3 to 4 வீக்ஸ் ஸ்டே இருக்கும். நிறைய வேலை பார்க்குறீங்கன்னா 3 வீக்ஸ் அட்லீஸ்டாவது இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், சந்தோஷமாக இருங்க. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்காக ஒரு பெரிய டீம் ஹையர் பண்ணி ஒரு வேற லெவலில் ஒரு என்கேஜ்மெண்ட் பண்ணலான்னு இருக்கேன் யூடியூப் சேனலில். ஸோ உங்களுடைய பிளெஸிங்ஸ் அண்ட் சப்போர்ட் ரொம்ப தேவை. உங்களை பற்றி ஏதாவது சொல்லணுமா சார்? ரொம்ப தேங்க்யூ. பாய்.